எஸ் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎஃப்டி டிஸ்பிளே பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஜென்ட்ரி டியூக்கோட டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்துருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி அதே டிஸ்பிளே தான் உங்களுக்கு 160லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் AMOLED ஸ்க்ரீன் வரும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. பிகாஸ் அந்த கலர் மேட்சிங் வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஸ்விட்ச் கேஸோட குவாலிட்டி பற்றி நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். பட் சின்ன டிஃப்ரென்ஸ், இது ட்ரெடிஷ்னல் ஸ்விட்ச் செட்டப். 390ல் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால ப்ரீமியமாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் கண்ட்ரோல் கைக்கு எட்ராப்லேயே இருக்குது. பாஸ் லைட் ஓகே, ஹை பீம் ஸ்விட்ச் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிஎஃப்டி டிஸ்பிளே மாடல் இல்லாமல் நார்மல் வேரியன்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம் ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பாஸ் லைட் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஸ்விட்ச் ஹைவேஸில் அண்ட் 4 வேஸில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்விட்சஸ் பார்த்துடலாம். இதில் அப் சைட் டவுன் சைடு, அதுக்கப்புறம் என்டர் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணி தான் உள்ளே போகணும். இது வந்துட்டு பேக் சைட் பட்டன். கீழே இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு கீழே ஹார்ன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்விட்ச் செட்டப். ஓகே, உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு மோட்டர் சைக்கிள்ன்றதான் ஷோ ஆகும். அது உள்ளே போனீங்கன்னா ABS இருக்கும். அதில் உங்களுக்கு 2 டைப்ஸ் வருது. ஒன்று ரோட் மோட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட். டியூக் 160ல் ரைடிங் மோட்ஸ் எதுவும் கொடுக்கல. சூப்பர் மோட்டோ ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரியர் ABS வந்துட்டு ஆஃப் ஆகிடும், ஒர்க் ஆகாது. இந்தியன் ரோட்ஸ்க்கு அது ப்ரிஃபரபிளே கிடையாது. நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு ABSலாம் ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டினீங்கன்னா கீழே வந்து சில்லற வர வேண்டியதான். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 ABSும் எப்பயுமே ஆன்லேயே இருக்கட்டும். இந்தியன் ரோட்ஸ்க்கு அது ஒன்று தான் ப்ரிஃபரபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைக் இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு கூலண்ட் டெம்பரேச்சர், ஃபியூவல் ரேஞ்ச், பேட்டரி கெப்பாசிட்டி, ஓடோமீட்டர் இது எல்லாமே ஷோ ஆகும். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 வோல்ட்டில் இருக்கணும். அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு 14 வோல்ட்டு கிட்ட இருக்கணும். 13 above 13 ஆக்சுவலி இருக்கணும் அப்படின்னு தான் பேட்டரி கண்டிஷனாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஓடோமீட்டர், அது கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகிடும் எந்த டைமிங்கில் எத்தனை கிலோமீட்டரில் நீங்கள் இன்னும் சர்வீஸ் விடணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஷோ ஆகிடும். பேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ், கன்சோல், ஸ்பீட் 1, அதுக்கப்புறம் ட்ரிப் 1ஓட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதோட கன்சோல் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தருது அப்படின்றத இதில் ஓவரளவு கேல்குலேட் பண்ணலாம். எப்பவுமே அதில் ஷோ ஆகாத நம்பி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. பட் ஓரளவு கேல்குலேட் பண்ணலாம். ட்ரிப் 1 and 2 ரெண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன். இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, மொபைலோட நம்ம வண்டியை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். நேவிகேஷன் ஆனில் தான் வச்சுருக்கிறேன். பட் எனக்கு அது ஷோ ஆகலை. இதுக்கு எது பே பண்ணணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவும் தெரியல. நான் ஷோரூம் சைடு இன்னும் விசாரிக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு அன்அவைலபிள்னு காட்டுது. நான் பாட்டு இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட மொத்த கண்ட்ரோலுமே இங்கே தாங்க இருக்குது. ஃபேவரட்ஸா இதில் என்னடா ஃபேவரட்ஸ் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் அதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மொபைல் ஃபோனில் கான்டாக்ட்ஸு, அப்ளிகேஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம அடிக்கடி என்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே சஜஷனில் வந்து நிற்கும். அது மாதிரி தாங்க ஃபேவரட் கான்செப்ட்டும். பாட்டம் ஆஃப் த டிஸ்பிளேல என்னென்ன ஷோ ஆகணும் அப்படின்றதாங்க இந்த ஃபேவரட் கான்செப்ட். பைக்கில் வர எல்லா ஃபீச்சர்ஸுமே அந்த ஃபேவரட்ஸோட ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க. உங்கள் பைக்கில் இந்த ஆப்ஷன் இருந்தால் என்னென்ன ஃபேவரட்ஸில் வைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் பர்சனலாக ஃபியூல் ரேஞ்சு தாங்க வைப்பேன். ஏன்னா எனக்கு பர் லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றதான் எனக்கு முக்கியம். இந்த ஒரு பாருங்கள், கீழே 4 ஃபேவரட் ஐட்டம் இருக்குதா, 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு. இந்த 4ல் ட்ரிப் 1, டேட்டு, கன்சோல் 1, ஓடோமீட்டர் தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு குயிக் செலக்டர். இது சின்னதாக ஷார்ட்கட் கான்செப்ட் தான். இப்போ இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ இருக்குல்ல, இதில் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன டீட்டெயில் ஷோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு குயிக் செலக்டர் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் மொபைல் பேர் பண்ணிக்கலாம், ஹெட்செட் பேர் பண்ணிக்கலாம். ஃபோன் பேரிங்கில் நீங்கள் என்ன மொபைல் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதோட நேம் தான் மேலே ஷோ ஆகும். இப்போ நான் IQ Neo 10 கனெக்ட் பண்ணிக்கனால எனக்கு IQ Neo 10 காட்டுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் பேரிங் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் ஹெட்செட் எதுவும் பேர் பண்ணி பார்க்கல. ஹெட்செட் டைப்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னர் மானிட்டர், இன்னொன்று வந்துட்டு கோரட்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷிஃப்ட் லைட்டுங்க. ஷிஃப்ட் லைட் வந்துட்டு பைக்கோட ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட், அதாவது என்ன RPMல உங்கள் பைக் அஜைலாக பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த RPMல உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். அதாவது ஆரஞ்சு கலரில் துடிக்கும் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், ஃபியூல் கன்சப்ஷனாக உங்களுக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படின்றது. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில், மைல்ஸில் வச்சுக்கலாம். நம்ம ஊருக்கு கிலோமீட்டர் தான் கனெக்டாக இருக்கும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன். இது ஃபியூல் கன்சப்ஷன். இது வந்துட்டு கிலோமீட்டர் பெர் லிட்டர், லிட்டர் பெர் கிலோமீட்டர்னு 2 வேரியன்ட் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இன்னும் அன்லாக் ஆகலை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியும் போது தான் நான் கேட்கணும். இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம கம்ப்ளீட் ஆகலை. இந்த KTM டியூக் 160யோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து நான் ஏதாவது சில பாயிண்ட்ஸ் விட்டுருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு டியூக் வச்சிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அப்படி ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது நல்ல உள்ளங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா.